ஒரு படத்துக்கு குடும்பமே சேர்ந்து ப்ரொமோஷன் பண்ணா அது வேற எந்த படமும் இல்லைங்க. லைக் அப்படின்ற படம் தான். அப்பா வந்து டைரக்டர், அம்மா வந்து ப்ரொடியூசர். 2 குட்டி பிள்ளைங்க இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து பாட்டுக்கு பலமான என்ட்ரி செமையா கொடுத்துட்டாங்க. பயங்கரமான ப்ரொமோஷனும் பண்ணிட்டாங்க அந்த பாட்டுக்கு. என்னதான் அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கணவரை இந்த அளவுக்கு நேசிக்க முடியுமா அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேச பேச அவங்க வந்து அவர் ரெக்கார்ட் ரூம்ல அவருக்கு தெரியாம சர்ப்ரைஸா வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாத ஒரு ப்ரொடியூசரா இல்லாத ஒரு 2 நாளைக்கு முன்னே செட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு விக்னேஷ் சிவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய மனைவிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு அவங்க பாத்துக்கிறதுக்கு ப்ரொடியூசரா இல்லாம இந்த அளவுக்கு பாத்துக்கிறது என் பசங்களை வச்சு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஆக்சுவலா நயன்தாராவை என்னால கண்டிப்பா அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்க முடியாது. பட் என் ஒய்ஃபா தான் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. நிறைய இடத்துல வந்து விக்னேஷ் சிவனுக்கு வந்து பயங்கரமான டேலண்ட் இருக்கு. பியானோ டேலண்ட் இருக்கு, பாடுவாரு, எழுதுவாரு, ஆடுவாரு, நடிப்பாரு, டான்ஸ் பண்ண, இந்த மாதிரி பல விதமான டேலண்ட் இருக்கு. ஆனா நயன்தாரா எப்ப கல்யாணம் பண்ணாரோ அவர் நல்ல டவுன் ஆயிட்டாரு அப்படின்றதுதான் நிறைய பேர்கிட்ட அந்த வேர்ட் வந்தது. ஆனா அவர் இப்படி கிடையாது, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கேன்னு சொல்லி இப்ப நயன்தாரா அவருக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்ல ஒருத்தர் வளர்ந்தாலே பக்கத்து வீட்டுக்கு, அக்கத்து வீட்டுக்கு, எதிர் வீட்டுக்குலாம் எப்படா இந்த அளவுக்கு பெரிய ஆளானா அப்படின்னு பாக்குற உலகத்துல ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பேர் இருக்குன்னா லேசெல்லாம் வெளியே வந்திருக்க முடியுமா? நிறைய ரூமர், நிறைய கசப்பான அனுபவம், அதெல்லாம் மீறி சும்மா மாசா என்ட்ரி கொடுத்தாங்க பாத்தீங்களா. அப்பா சும்மா திகட்ட பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு நுணுக்கமா பார்த்துட்டு இருந்தேன் நான் நயன்தாரா. எனக்கு ஃபுல்லாவே எனக்கு மோட்டிவேஷனா இருந்ததே நயன்தாரா அவங்க தான் சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பிஸியான ஷெடியூல்ல ஒரு கணவருக்காக இங்க வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் நயன்தாரா. ஒரு ஆடியன்ஸ் வந்து கத்துறான், நயன்தாரா ஐ லவ் யூன்னு. நானும் தான்டா. ஓகே, we all love you. நீ மட்டும் இல்லடா, நானும் தான்டா லவ் யூ நயன்தாராவை அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையா பேசி ஹக் பண்ணி பயங்கரமாக 2 பேரோட அம்மாக்களும் வந்து அவங்க 2 பேருமே ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலி ப்ரொமோஷன்றது இதுதான் போல. ஒரு லேடிஸா எவ்வளோ தடுங்களை தாண்டி, எவ்வளோ பிரச்சனை தாண்டி, எவ்வளோ கசப்பான அனுபவம் தாண்டி இந்த அளவுக்கு அங்க அப்படி நிக்கிறாங்கன்னா அது நம்ம லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான். டீமே பார்த்தீங்கன்னா பலமான டீம். ஹீரோ வந்து பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஹீரோயின், ஸோ அனிருத் வந்து மியூசிக். ஸோ டீமே பார்த்தீங்கன்னா பலமான ஸ்ட்ராங்கான டீம். ஸோ கண்டிப்பாக இந்த லைக் அப்படின்ற படம் வந்து ஒரு யூனிக்கான லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த நான் போட்ட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் கொடுத்து நம்ம விக்னேஷ் சிவன் அவர்களும் நயன்தாரா அவர்களுக்கும் பிடிச்சி நம்மளாம் பார்க்க மாட்டாங்க, மேபி பார்க்க வாய்ப்பு இருந்துதான். ஸோ லைக் அப்படின்ற படத்துக்கு ஃபுல் டீமுக்கும் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி.